மாண்பு பிரதமர் என்ன சொன்னார்னு சொன்னாக்கா, பல மாநிலங்களிலே ஜாதிவாரி கணக்கு என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கா, அது உண்மையா நான் பாருங்க. இந்த உள்ஒதுக்கீடு என்பது பல ஆண்டு காலமான போராட்டம். அதை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று சொல்றேன். உள்ஒதுக்கீடு கொடுத்தீர்களே, எந்த அடிப்படையில் கொடுத்தீர்கள்? உங்களுக்கு செய்வதற்கு மனமில்லை. நாடாளுமன்றத்தில் ஒரு முறை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கிற பொழுது, நாடாளுமன்றத்திலேயே மாண்பு பிரதமர் என்ன சொன்னார்னு சொன்னாக்கா, பல மாநிலங்களிலே ஜாதிவாரி கணக்கு என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. சென்சஸ் எடுக்கிற பொழுதுதான் அதை சேர்த்து எடுக்க முடியும் என்று பிரதமர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கா, அது உண்மையா நான் பாருங்க. இதை போற போக்கில் தேர்தல் நேரத்தில் அறிவித்ததாக சொல்கிறார்கள். வன்னியர்களுக்கான இந்த உள்ஒதுக்கீடு என்பது பல ஆண்டு காலமான போராட்டம். அந்த மக்களுடைய போராட்டம், அதற்காக மிகப்பெரிய போராட்டம். உயிர்நீத்த தியாகிகளாக இருக்கிறாங்க. நீங்களே உங்க ஆட்சியில் அந்த உயிர்நீத்தவங்களுக்கு நீங்க மணிமண்டபம் கட்டியிருக்கிறீங்க, கொடுத்திருக்கிறீங்க. அதை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று சொல்றேன். இப்போ சொல்கிறார் இல்ல, மத்திய அரசாங்கத்திற்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு, கணக்கெடுப்பு எடுத்து அதன்படி கொடுக்கலாம் என்று. அப்படி என்றால் இவரை நான் கேட்கின்ற கேள்வி, நீங்கள் 3.5 முஸ்லிம்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீர்களே, எந்த அடிப்படையில் கொடுத்தீர்கள்? அருந்ததியருக்கு கொடுத்தீர்களே, எந்த அடிப்படையில் கொடுத்தீர்கள்? அம்பாசங்கர் எடுத்த அந்த அறிக்கையின்படிதான், அந்த அறிக்கையின்படி நீதியரசர் ஜனார்தன் கொடுத்த அடிப்படையில் தான் நீங்க அந்த 3.5 அந்த அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அப்ப தெரியலையா உங்களுக்கு? மத்திய அரசாங்கம் தான் அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசாங்கம் உங்களுக்கு செய்வதற்கு மனமில்லை. இல்ல இப்போ பொய்யா சொல்லியிருக்காரு, தவறு, உண்மைக்கு மாறான தகவல் சொல்லியிருக்கிறாரு. அது மறுக்கிறோம், கிடையாது. தவறான தகவல். அவர் செய்ய விருப்பம் இல்லை, மனமில்லை. இன்னும் சொன்னால், இந்த அளவுக்கு சொன்னதால சொல்றேன், அந்த 10.5 சதவீதத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்தது யார் தெரியுமா? இவங்களுடைய முதல்வருடைய மனைவியுடைய சகோதரர், உறவினர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.